கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகும்? உன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் உங்களுக்கு தான் குருஜி ஏதாவது வெறுப்பில் இருக்க நாங்களே இன்னைக்கு வர இஎம்ஐ கட்ட காசு இல்லாமல் உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்க, சனி இப்போ தானே வக்கரம் இருக்காரு. வக்கரமாய் இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிரும். கும்பராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால் நீங்கள் தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த சனி பகவான். என்னால் உங்களுக்கு போய் சொல்ல தெரியாது. யூ ஆர் கிரேட் பர்சனாலிட்டி. 12 கூடியவன் வக்கரம் பெறும்பொழுது பணம் பல வழிகளில் வருகிறது. பணம் வரும் வழிகள் எல்லாம் வருகிறது. வாழ்க்கையில் நாம் என்றோ நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் பல வடிவில் நன்மையாக திரும்பி வரும். ஒரு அழகான வார்த்தை. ஒரு குழந்தை பொம்மையை நேசிப்பது போல நீங்கள் உங்கள் தொழிலை நேசிக்க வேண்டும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது. 2ஆம் இடத்துல சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார். சனி எப்பொழுது மகிழ்கிறார்? உண்மையிலே வேலை பார்க்க தான் மகிழ்கிறார். உழைப்பை நோக்கி ஒரு படி வைங்க, வெற்றியை நோக்கி 2 படி சனி கூட்டிட்டு போவார். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரம் அடைகிறார். எப்போ வக்கரம் அடைகிறார்? ஜூலை 13ஆம் தேதி அடைந்த வக்கரம். நவம்பர் 27 தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் வக்கரம் தான். வக்கர சனியின் உக்குர கோம் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. எங்க இங்கே ராம்ஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, காணோம். சனியோட பிராண்ட் அம்பாசிடர். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த டைலாக் வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ண ஒரு பெருமை நம்ம பக்தி இன்ஃபோ சேனலுக்கு தான் சேரும். அவ்வகையிலே நமது நேயர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன். இந்த சனி பகவான் அள்ளித்தர வந்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் அள்ளித்தர போகிறார்? அவர் என்ன அள்ளித்தர போறார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் செம்மையாக வாழ போறீங்க, நமக்கே ஒரு ஸ்டைலில் பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? கும்பராசிக்காரர்கள் என்றாலே எனக்கு மனதில் குதூகலம். கும்பராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால் நீங்கள் தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த சனி பகவான். என்னால் உங்களுக்கு போய் சொல்ல தெரியாது. யூ ஆர் கிரேட் பர்சனாலிட்டிஸ். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நாதனும் 12 குடையவனுமாக சேர்ந்த சனி பகவான் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். 12 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? தனப்பிராப்தி என்பது ஏற்படுகிறது. 12 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது பணம் பல வழிகளில் வருகிறது. பணம் வரும் வழிகள் எல்லாம் வருகிறது. என்றைக்குமே இந்த 12 குடையவன் வக்கரம் பெற்றாலே பணவரவு என்பது கன்ஃபார்ம். 12 என்பது விரயம். அந்த விரயத்தை உடையவர் வக்கரம் பெறும் பொழுது பணத்தை தரும் கடவுளாக மாறிவிடுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விரயஸ்தானாதிபதி, விரயத்திற்கு அதிபதி 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். 2ஆம் இடம் என்பது என்ன? படிப்பு. 2ஆம் இடம் என்பது குடும்பம். 2ஆம் இடம் என்பது தனம். 2ஆம் இடம் என்பது வாக்கு. இந்த இடத்துல 12 குடையவன் வக்கரம் பெறுகிறான். அப்போ என்ன ஆகும்? பணமழை. பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் உங்களுக்கு தான். குருஜி ஏதாவது வெறுப்பில் இருக்க நாங்களே இன்னைக்கு வர இஎம்ஐ கட்ட காசு இல்லாமல் உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்க, சனி இப்போ தானே வக்கரம் இருக்காரு. வக்கரமாய் இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கொடுக்குற இனிஷியேஷனில் இருக்குது. வாழ்க்கையினுடைய முதல் படியை நீங்கள் எடுத்து வைக்கிறதுல இருக்குது. 12 குடைவன் சார். ஒரு அறங்காவலர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் இருந்தது, கேட்பாரற்ற கோயில். அந்த கோயில் ஏதோ ஒரு கோயில். அந்த கோயிலில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்துக்கு வருஷம் ஃபுல்லாக திருவிழா நடத்துகிறார். வருஷத்தில் எங்கெங்கிருந்தோ திருவிழா ஆட்களை கூப்பிட்டு நடத்துவார். அப்போ எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, இந்த கோயில் கேட்பாரற்ற கோயில், இதுக்கு போய் நீ பண்ணிகிட்டு இருக்க என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம். என்ன சொன்னார்? அப்படி கிடையாது, என் மனசார நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு விஷயம் என்ன ஏற்பட்டது என்றால், அந்த கோயில் மீடியா வெளிச்சம் பெறுகிறது. எது? அந்த கோயில் மீடியா வெளிச்சம் பெறுகிறது. பார்த்திங்கன்னா, அந்த கோயிலில் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்துருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுது. கோயில் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த கோயில் கமிட்டி எல்லாருமா சேர்ந்து இவரை அறங்காவலராக குழுவில் நியமித்து மாதாந்திர சம்பளம் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அந்த கோயிலையே தங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அறங்காவலராக அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு புண்ணிய திருப்பணி. என்றோ நீங்கள் செலவு செய்த காசு அது இன்றைக்கி நல்லபடியாக திரும்பி வந்திருக்கு. வாழ்க்கையில் நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் பல வடிவில் நன்மையாக திரும்பி வரும். இந்த பக்தி இன்ஃபோ சேனல் வந்ததும் அப்படி தான். வாழ்க்கையிலே நாம் எதை நீங்கள் நல்லதை மற்றவர்கள் கொடுத்தீர்களானால் மற்றவர்கள் நல்லதை நமக்கு தருவார்கள். நாம் எதை கொடுக்குறோமோ அதை பெறுகிறோம். 12 குடையவன் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது என்றோ நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி கடன் பட்டு மற்றவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த பக்தி, அதுதான் அந்த பிரபஞ்சம் பார்ப்பது. ஒரு பொம்மையை போல நீங்கள் தொழிலை நேசிக்க வேண்டும்ங்கிறான்.
எவ்வளோ அழகான வார்த்தை. ஒரு குழந்தை பொம்மையை நேசிப்பது போல நீங்கள் உங்கள் தொழிலை நேசிக்க வேண்டும். அந்த தொழிலேருந்து என்ன வருதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் என்று செய்ய வேண்டும். எல்லாத்தையும் பிஸ்னஸாகவே யோசிச்சு பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை பொம்மையை நேசிக்கிற மாதிரி நேசித்து அந்த தொழிலை பண்ணணும். ஆக உங்களுக்கு என்றோ செய்த நற்பணிகள் எல்லாம் இன்றைய தினத்திலே திரும்ப கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். எப்படி நீங்கள் அந்த தொழிலை நேசிக்கிறீர்கள் என்பதுதான் அதோட கேள்வி. உண்மையிலே நேசிக்கும் பொழுது உண்மையிலே உதவுவதற்காக இறைவனும் தேவதைகளும் தெய்வங்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ 2 கூடையவர் வக்கரம் பெறும் பொழுது, 2ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறும் பொழுது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 2ஆம் இடத்துல சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார். சனியை பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டே இருக்கிற போது சனியை பற்றி உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்த புண்ணிய திருப்பணி எனக்கு உண்டு. அவ்வகையிலே சனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பூக்களின் புகழ்பரப்பும் பொறுப்பை காற்றுதானே ஏற்றுக்கொள்கிறது. அவ்வகையிலே இவருடைய தர்ம தேவதை, இவருடைய புகழ் என்ன? போலீஸ்காரனை பார்த்து யார் பயப்படணும்? திருட்டு பயப்படணும். நான் ஏன் பயப்படணும்? வேலை பார்க்குறவனை சனிக்கு ரொம்ப பிடிக்கும். சனி எப்பொழுது மகிழ்கிறார்? உண்மையிலே வேலை பார்க்க தான் மகிழ்கிறார். இப்போ அடிப்படை பணி செய்பவர்கள் ஊட்டியில் ஒரு தேயிலை பறிக்கிறாங்க. சாதாரண ஒரு தேயிலை தொழிலாளி, அவர் எந்த சனி பயிற்சி பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஏன் கவலைப்படுறதில்ல? அவர் தொழிலை அவ்வளோ நேசிக்கிறார். அவருக்கு எதை பற்றியும் தேவையில்லை. சனி பகவானை அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவர் 24 hours ஒர்க்கிங் மேன். அவரை விட்டுருங்க. சனி வர்றதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான். இங்கே யாரெல்லாம் இங்கே ஹூஆர்ஆல் போண்டா பாய்ஸ், யாரெல்லாம் போண்டா சாப்பிட்டு வேலை பார்க்காம ஓப்பிடிக்கிறானோ அவனெல்லாம் லிஸ்ட்டு போட்டு என்கவுண்டர் பண்ணுறது அவரோட வேலை. அவனெல்லாம் பிடுங்கி வேலை பார்க்க வைக்கிறது அவரோட வேலை. ஸோ அதனால் சனி நெவர் ஒரிய போட்டு உழைக்கும். நீங்கள் அப்படின்னா நீங்கள் நல்லா மிஷின் ஓட்டுவேன் சார், நான் ஷாப் ஃப்ளோரில் இருக்கேன் சார், எனக்கெல்லாம் டைம் இல்லை சார், நான்லாம் காலைல மிஷின் ஓட்ட ஆரம்பித்தா சாயந்தரம் ஆகும் சார். அப்புறம் சனியை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? சனி தான் சாட்சாத் உங்கள் வேர்வையின் வடிவமே அவர் தான். ராசிநாதனும் வக்கரம் பெறுகிறார். இந்த இடத்துல தான் பிரச்சனை. சனி பகவான் வக்கரம் பெறக்கூடாது. ராசிநாதனாக இருந்து வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்னா, டயர்ட்னஸ் வரும். காலைல எந்திரிச்சு ஒரே டயர்டாக இருக்குது சார், ஒரே கவலையாக இருக்குது மனசுக்கு, ஆனால் எதுக்கு கவலையாக இருக்குன்னு எனக்கே தெரியல, ஆனால் ஏதோ ஒரு மேட்டராக கவலையாக இருக்கேன்னு மட்டும் தெரியுது போன்ற விஷயங்கள்லாம் உட்காந்து இன்ஸ்டா பார்த்துட்டே இருந்தால் அப்படி தான் டயர்டாகும். அதனால் தயவுசெய்து இந்த டயர்ட்னஸை குறைச்சிட்டு உழைப்பை நோக்கி ஒரு படி வைங்க. வெற்றியை நோக்கி 2 படி சனி கூட்டிகிட்டு போவார். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பு. ஏனால்ரா அடிக்கடி ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் வார்த்தை, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி மட்டும்தான் டிராப்பேஜ், பிளாக்கேஜே கிடையாது. கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி, கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, சனி ஒரு முடிவு எடுத்தால் எடுத்தது தான். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சனியோட ஸ்பெஷல். அவ்வகையில் இந்த ஜூலை 13 தொடங்கி நவம்பர் 26 வரையிலான இந்த சனி வக்கர பயிற்சி ராசிதோறும் நம்ம கண்டு வருகிறோம். சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சூலூர் பக்கத்தில் இருக்கின்ற அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பார்க்கறது நல்லது. அல்லது நீங்கள் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அந்த ஜிப்மர் பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் டெம்பிள் இருக்குது, அங்கே போகிறது நல்லது. அல்லது கும்பகோணத்தில் இருக்கிறவங்க திருநள்ளாறு போகலாம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நல்லது. போன்ற அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய திருக்கோயில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்து எள்ளு சாதம், எள்ளு உருண்டை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தாலே சனி பகவானுடைய பரிபூர்ண அருளை என்னாலும் பெறலாம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விஷ்ணுமாயாவிடம் சொல்லுங்கள். 5-6 அடி உயர விஷ்ணுமாயா இங்கே ஸ்ரீமடம்னா இங்கே போரூரில் மட்டும்தான் இருக்குது. எதாக இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்கள். நேரில் சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.